நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள சுத்தி நீங்க நெறைய விஷயங்கள பார்க்கலாம். அதாவது வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களையும் பார்ப்பீங்க. அதே நேரத்தில வாழ்க்கையில தோல்வியே பார்த்துக்கிட்டு இருக்கவங்களையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒருத்தர் வந்து அடுக்குமாடி மாளிகை கட்டி வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் பார்த்தா சாதாரண ஒரு வீட்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இதில வந்து ஏற்றம், இறக்கம் அதே நேரத்தில ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏன் இந்த வேறுபாடு? எல்லாராலயும் ஒரு உச்ச நிலைய, ஒரு உயர்ந்த நிலைய வாழ்க்கையில ஒரு செல்வந்தரான ஒரு வாழ்க்கை நிலைய எல்லாராலயும் அடைய முடியாதா? அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கும், எனக்கும் எல்லாருக்குமே எழத்தான் செய்யும். ஏன் இந்த மாரியான ஒரு பாகுபாடு இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்த நோக்கி தான் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம பிறந்தாச்சு, அப்போ ஒவ்வொரு கட்டமா வளர்ந்து வாழ்ந்து வருவோம். வேணா ஒரு 20 வயசு வரைக்கும் நம்மளோட பெற்றோரோட கண்காணிப்புல வளருவோம். அதன் பிறகு அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு. அந்த வாழ்க்கைய நாம வந்து எதை நோக்கி கொண்டு போறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட மனநிலையில தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கக்கூடியவரா இருப்பாரு. இன்னொருத்தர் அதே இதுல தோல்வி அடையக்கூடியவரா இருப்பாரு. ஒருத்தர் தொடர்ந்து வெற்றிகளை மட்டுமே பெற்றுக்கிட்டு இருப்பாரு. ஒருத்தர் தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே அடைவாரு. ஒருத்தரால பணக்காரரா மட்டுமே இருக்க முடியும். இன்னொருத்தரால ஏழையா மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப இந்த பணக்காரர் என்ன பண்ணுதாரு, இந்த ஏழையா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுதாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, 2 பேருக்குமான மனநிலை அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய அந்த விதம் அப்படிங்கிறது தான் மாறுபட்டு இருக்கும். அப்ப இந்த பணக்காரரா இருக்கக்கூடியவர் எந்த மாதிரி சிந்திப்பார் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு வாய்ப்பை உருவாக்குவார். அதில் ஒரு நேர்மறையான எண்ணத்தை வந்து சிந்திச்சு பார்ப்பார். அப்போ அவரோட நினைப்புகளில், அவரோட எண்ணங்களில் என்னவா இருக்கும் அப்படின்னா, தோல்வி அப்படிங்கிறத பற்றி அவர் நினைக்க மாட்டார். வெற்றி அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் குறிக்கோளாக நினச்சி பார்த்துருப்பார். அதே நேரத்தில் அவர் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக இதை நான் ஜெயிச்சிருவேன், என்னால் இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறமான அப்படி ஒரு நேர்மறையான வார்த்தைகளாக தான் இருக்கும். ஆனால் இந்த தோல்வி அடையக்கூடியவரை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் எப்படி நினச்சிட்டு இருப்பார்னா, இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, இது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா, இதெல்லாம் ஜெயிக்கணும்னா அது என்கிட்ட பணம் இருக்கணும், அது இருக்கணும் அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகளை தான் கட்டுவார். அப்போ அவங்க வந்து அவரோட எண்ணங்களில் என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்த முடியாதுன்னு நினச்சிட்டாருன்னா தொடர்ந்து அவருக்குள்ள அந்த முடியாது, அந்த ஊக்கமின்மை, அந்த தோல்விக்குரிய எண்ணங்கள் இதுதான் அவர்கிட்ட வந்து போயிட்டே இருக்குமே தவிர, மற்றபடி அவரால் வெற்றி பெற்ற முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அவருக்குள்ள வரவே வராது. அப்போ இந்த இடத்துல நாம் எதை சரி பண்ணணும், அதாவது இந்த பணக்காரராக ஒருத்தர் ஆயிருக்காரு அப்படின்னா, அவர் எந்த ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்தியிருப்பார், அவர் எந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருப்பாருன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து அவரோட மனநிலை, அவரோட எண்ணங்கள். பொதுவாக வந்து இந்த ஆழ்மனம் அப்புறம் வந்து வெளிமனம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆழ்மனம்னா என்ன, வெளிமனம்னா என்ன, இந்த ரெண்டையுமே கண்டிப்பாக இந்த ஜெயிக்கக்கூடியவங்க அதை சரியாக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் மூளையில் போய் பதிவாகுது. அந்த பதிவாகக்கூடிய எண்ணங்கள் உங்களுடைய ஆழ் மனசில் அடியில் அப்படியே தங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது வெளிமனம் வந்து ஒரு விஷயத்தை வந்து எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை அப்படின்னா அது வெளிமனம் தான். அப்போ இந்த நிமிஷம் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருப்பீங்க, அது உங்கள் வெளிமனதால் தான். அந்த எந்த விஷயத்தை இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் வந்து தொடர்ந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் ஆழ் மனசில் பதிவாகும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அப்போ நீங்கள் ஒரு மரம் இல்லை ஒரு பஸ்ஸுன்னு ஒரு எல்லோ கலர் பஸ்ஸை பார்க்குறீங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுக்குறது என்ன ஆகும், இது வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பிம்பத்தை கிரியேட் பண்ணும். அப்போ இது எல்லாமே எப்படி வருது அப்படின்னா, நம்ம பல முறை நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம், நம்மளை அறியாமலேயே சில விஷயங்களை நாம் நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம். அதுதான் வந்து நம்மளை வந்து ஒரு சில நேரங்களில் அப்படி ஒரு சரியான செயல்கள் வரும்போது அந்த ஆழ்மனம் எடுத்து கொடுக்கும். ஏன்னா இந்த ஆழ்மனதுக்கு வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது, நல்லது கெட்டது அப்படின்னு எந்த ஒரு விஷயமே இருக்காது. நீங்கள் எதை உங்கள் வெளிமனதில் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை வந்து இந்த ஆழ்மனம் வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு எதிராகவே அது வேலை செய்யாது. நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா அங்கே நல்லதாகவே பதிவாகிட்டு இருக்கும். நீங்கள் கெட்டதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை அப்படின்னா யாரையோ ஒருத்தரை பற்றி தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஒருத்தரை பார்த்து பொறாமை எண்ணத்தில் இருக்கிறீங்க, இல்லை ஒருத்தரை பார்த்து கோபத்தில் கத்துறீங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே உங்களோட ஆழ் மனசு வந்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ இது என்ன செய்யும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மறுபடியும் வரும்போது கண்டிப்பாக இந்த ஆழ் மனசு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ நீங்கள் வெளிப்படையாக ரியாக்ட் பண்ணக்கூடியது அங்கே வந்து கோபத்தையோ இல்லை பயத்தையோ இல்லைன்னா பொறாம குணத்தையோ இல்லை தவறான எண்ணங்களையோ தான் நீங்கள் அங்கே வெளிப்படுத்துவீங்க. அப்போ அதன் மூலமாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அங்கே வந்து கெட்டதோ இல்லை நல்லதோ நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஒருத்தர் பணியில் இருக்கார், அவர் ஒரு பயத்தோடே இருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வேலையில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, இந்த வருஷம் நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் போட்டுருவாங்க, இல்லை என்னை வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவாங்க, ஏன்னா நான் சரியாக பண்ணலை அப்படிங்கிற ஒரு பயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தாருன்னா அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னீங்களா, கண்டிப்பாக அவருக்கு
அவருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடந்தே தீரும். இல்லை அப்படின்னாலும் அவருக்கு வேலையை விட்டு போகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம நினைக்கக்கூடியது நல்ல விதமாக இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்களேன், எனக்கு நல்லது நடக்கும், நான் இப்போ நல்லது நினைக்க எனக்கு பணம் நிறையா வரும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல உங்கள் முகமலர்ச்சியே வேறு லெவலில் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு இப்போ பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பணத்தை பற்றி தான் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பணத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் உங்கள் ஆள் மனசில் அது பதிவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்ன செய்யும், ஒரு செயலை தூண்டும் போது அங்கே உங்களை வெற்றியாளராக அது மாற்றி கொடுக்கும். அதுக்காக நீங்கள் பணத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் அதனால் பணம் வந்துடாது. அப்போ அந்த செயல்களை செய்யும்போது அங்கே உங்களுக்கான அந்த செயலை செய்யும்போது அங்கே உங்களுடைய ஆள் மனசு நீங்கள் இவரை போய் பாருங்கள், இந்த தொழிலை தொடங்குங்க அப்படிங்கிற ஒரு சரியான வழிகாட்டுதலை ஆள் மனசு செய்யும். அப்போ நம்ம ஆள் மனசை எப்போவுமே தூண்டக்கூடிய விதமாக வச்சுருக்கணும். நம்ம எண்ணங்களை நல்ல விதமான எண்ணங்கள் எப்போவுமே வெற்றி. அதே நேரத்தில் அந்த கடவுளை சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பிரார்த்தனை பண்ணுவாங்க. கடவுள் சாமி கும்பிடுறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், சாமி கும்பிடுறவங்க எல்லாருக்கும் ஏன் ஜெயிக்க முடியலை அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அப்போ சாமி கும்பிடுறவங்க எல்லாருமே ஜெயிக்க முடியாததுக்கான காரணம் என்னவாக இருக்கும், அவங்களோட குறிக்கோளை பற்றியே அந்த சாமிக்கிட்ட வேண்டும் போது கேட்டிருக்கவே மாட்டாங்க. சாமிக்கிட்ட என்ன வேண்டியிருப்பாங்க, எனக்கு இதை கூட அதை கூடன்னு தான் கேட்டிருப்பாங்களே தவிர அவங்களோட எண்ணங்களில் அந்த விஷயத்தை பதிவு பண்ண மாட்டாங்க. ஆள் மனசில் அதை பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு உருவாகும் போது அப்போ போய் கடவுளை தேடுவாங்க. எப்படியாவது இல்லை என்னை காப்பாற்றி கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பிரச்சனைக்கு மட்டுமே நம்ம கடவுளை கூப்பிடக்கூடாது, அப்படி மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம எண்ணங்களில் எந்நேரமும் ஒரு பிரார்த்தனை மாதிரி, ஒரு வேண்டுதல் மாதிரி, ஒரு வேள்வி மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது நம்ம தொழிலை பற்றினதாக இருக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்தை பற்றின விஷயமா இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் உள்ள நம்ம பிள்ளைங்களோ இல்லை நாமளோ வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி எந்நேரமும் அந்த நேர்மறையான எண்ணம் அப்படிங்கிறது தான் ஓடிக்கணும். நீங்கள் ஒரு நொடி கூட நிமிடம் கூட வேறு தவறான ஒரு எண்ணங்களை பற்றி சிந்திக்கவும் கூடாது. அதே மாதிரி இந்த பொறாமை, பயம், இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் எண்ணங்களுக்குள்ளே கொண்டு போவாதுங்க. யார் வேணாலும் உங்கள் முன்னாடி என்ன வேணாலும் ஆட்டம் போடட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்கள் அவங்கள பற்றி கண்டுக்காதீங்க. அவங்க உங்கள் முன்னாடி போனால் அதை கடந்து போயிருங்க. நல்ல விதமாக மட்டும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், நல்ல விதமாக மட்டும் உங்கள் எண்ணங்களை வளர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வெற்றிகள் எல்லாமே உங்களை அப்படி தேடி வரும். தான செல்வமும் சரி, எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் உங்கள் கையில் நிற்கும். அந்த மாதிரி தான் நம்ம எண்ணங்களை மட்டும் எப்போவுமே வலிமைப்படுத்தக்கூடிய எண்ணங்களை மட்டும் உருவாக்குங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய வலிமைகள் தான் நம்மளை ஒரு வெற்றியாளராக, ஒரு சாதனையாளராக எதுலேயுமே ஆக்கி காட்டும். ஏன்னா ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம தொடர்ந்து மனசில் சிந்திச்சுக்கிட்டே வந்தோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நிறைய பேர் போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி யோசிப்பாங்க, நம்ம இதில் ஜெயிச்சிருவோமா தோற்றுருவோமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருப்பாங்க. அந்த பயத்தில் விட்டு ஒழிச்சிட்டு இது எனக்கு கிடைக்கும், இந்த வேலை கிடைக்கும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணத்திலேயே இருங்க. உங்களுக்கு அங்கே ஒரு போஸ்டிங் கிடைச்ச மாதிரி, அந்த சேரில் நீங்கள் உட்கார்ந்த மாதிரி ஒரு கனவு கண்டுக்கிட்டே அந்த எண்ணங்களை ஒரு பிம்பமாக உங்கள் மனசில் நீங்கள் அப்படியே ஒரு திரைப்படம் மாதிரி ஓட விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிங்கிறது அங்கே ஒரு பதிவாகி தான் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் தொடர்ந்து நல்ல எண்ணங்களோடு சிந்திச்சு வாங்க, வெற்றி பெறுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.